ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் பார்ட் 13 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 13 வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் நியர்லி 11 கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு டாபிக் சம்மந்தமானது, சரிங்களா? ஸோ அது கீழே வந்து நம்ம ஒரு கொஷின், அது கீழே எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே பார்த்துடலாம், வித் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோடு பார்த்துடலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சரியான குறிப்புகளை குறிப்பிடுக. தமிழ்நாடு அரசு 1983ஆம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய குழு ஒன்று அமைத்தது. அமைச்சரவையின் இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. அமைச்சரவையின் 7வது அட்டவினை 3 பட்டியலை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசுக்கு வழங்குகின்றன. அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது. மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது. ஸோ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட்டு சரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் வந்து கரெக்டு. ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படின்னா, ராஜமன்னார் தலைமையில் வந்து மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்ய ஒரு குழு ஒன்று அமைச்சிச்சு, ஓகேங்களா, தமிழ்நாடு அரசு. ஆனால் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு, சரிங்களா? இங்கே கொடுத்துருக்க இயர் வந்து தப்பு, சரிங்களா? எந்த ஆண்டு அமைச்சதுன்னா 1969. அந்த தமிழ்நாடு அரசு இருந்தப்போ எந்த பீரியடுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே பீரியடில் ஒரு குழு வந்து இந்த மத்திய மாநில உறவு வந்து அந்த பிரச்சனை ஆய்வு செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த குழு வந்து அமைச்சது. இந்த குழு என்ன பண்ணுச்சுன்னா 1971 வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களோட அறிக்கையை வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து சமர்ப்பித்தாங்க. ஸோ இந்த குழு பரிந்துரைச்ச முக்கியமான சில பரிந்துரைகள்லாம் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். அரசமைப்பின் 263வது உறுப்பு உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும். ஸோ ஆர்டிக்கல் 263 வந்து உடனே வந்து நம்ம பண்ணோம், அமல்படுத்தணும். ஸோ இந்த ஆர்டிக்கல் 263 அப்படின்னா என்னென்னா, மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் தொடர்பான விதிகள், ஓகேங்களா? ஸோ அதாவது ஸ்டேட்ஸ்க்கு உள்ளே இருக்க கவுன்சிலிங் தொடர்பான விதிகள் தான் வந்து 263, ஓகேங்களா? மாநிலங்களுக்கிடையான குழு உருவாக்கப்பட வேண்டும். இக்குழுவின் தலைவராக பிரதமர் பணிபுரிய வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த உடனே ஆர்டிக்கல் 263 நீங்கள் அமல்படுத்தணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. மாநில முதல்வர்கள் அல்லது அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் உறுப்பினர்களாக பணியாற்றப்பட வேண்டும். மாநிலங்களுக்கிடையான குழுவிடம் அதிக அதிகாரங்கள் இருக்க வேண்டும். ஸோ இது எல்லாமே மாநிலங்களுக்கு உண்டான ஒரு இதுவாக வந்து 263 வந்து உடனே அமல்படுத்தணும் அப்படின்ட்டு சொன்னது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசமைப்பின் உறுப்புகள் என்ன பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்டிக்கல் 256, 257, 339 உட்பிரிவு வந்து 2 ஆகியவைகளை நீக்க வேண்டும். ஸோ 263 வந்து உடனே கொண்டுட்டு வரணும். நாங்கள் 266, 56, 57, 331 உட்பிரிவு 2 இதெல்லாம் வந்து நீக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த உறுப்புகளை மாநில உரிமைகளை பாதிப்பதால் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து மாநிலத்தோட உரிமைகளை பாதிக்கிறதுனால இதை நீக்கணும். ஸோ அப்படி என்ன இருக்குது அந்த ஆர்டிக்கலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 256 என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்கள் மற்றும் யூனியனின் கடமை, ஓகேங்களா? அதே மாதிரி 257 வந்து அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னா, சில சந்தர்ப்பங்களில் மாநிலங்கள் மீதான யூனியன்களின் கட்டுப்பாடு. ஸோ இந்த யூனிய பிரதேசம் இருக்குல்ல, அது ரெண்டுத்துக்கும் உண்டான இதுவெல்லாம் இதில் சொல்கிறாங்க, ஓகேங்களா? 339 உட்பிரிவு 2 என்ன சொல்லுதுன்னா, யூனியனின் நிர்வாக அதிகாரமானது மாநிலத்தில் உள்ள பழங்குடியினரின் நலனுக்காக இன்றியமையாத திசையில் குறிப்பிட்ட திட்டங்களை வரைதல் மற்றும் செயல்படுத்துவது தொடர்பாக மாநிலத்திற்கு வழிகாட்டுதலை வழங்குவதற்கு நீடிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3த்தையும் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ராஜமன்னார் குழு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 பட்டியல்கள் இல்லாத இதர அதிகாரங்கள் மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு. நமக்கு 3 பட்டியல் இருக்குன்னு தெரியும். என்னது? பொது பட்டியல், அப்புறமா மத்திய பட்டியல், அதாவது மத்திய பட்டியல் சென்ட்ரல் லெவலில், அதுக்கப்புறமா ஸ்டேட் லெவலில் மாநில பட்டியல். இதில் 3த்திலும் வராத சில விஷயங்களை, இதர அதிகாரங்களை வந்து என்ன பண்ணணுமா, மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு மாற்றப்பட வேண்டும். வரி விதிக்கும் அதிகாரமும் மாநில அரசுக்கு மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பரிந்துரையில்.
அதுக்கப்புறமா அரசமைப்பின் பகுதி 18 உள்ள உறுப்பு 356 மத்திய அரசால் கவனமாக பயன்படுத்த வேணும். ஸோ ஆர்டிக்கல் 356 வந்து எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சியில் இருக்கும்போது அது யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அதை கரெக்டாக அவங்க வந்து பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ராஜமன்னார் குழு அனைத்து இந்திய பணிகளில் பெரிய அளவில் மாற்றங்களை பரிந்துரைத்தது. மத்திய அரசுக்கு சாதாரணமான மாநில அரசுக்கு எதிரான அனைத்து இந்திய பணிகளை தேவையில்லை. கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதால் இது, அதாவது ஐஏஎஸ் இந்திய ஆட்சி பணி உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகளை அரசமைப்பிலிருந்து நீக்குவதற்கு ராஜமன்னார் குழு இதெல்லாம் அவங்க பரிந்துரைச்சாங்க. ஐஏஎஸ்லாம் வந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், நிதி ஆதாரங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில நிதியுமே, ஓகேங்களா, நிதியுமே வந்து மத்திய அரசுலேருந்து மாநில அரசுக்கு மாற்றணும் அப்படின்ட்டு. மாநிலங்களின் நிதி சக்தியை அதிகரிப்பதற்கு தொழில் நிறுவனங்கள் வரி, ஏற்றுமதி வரி, சுங்க வரி போன்றவற்றை மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும். ஸோ இவ்வளவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சுங்க வரி இதெல்லாம் வந்து மத்திய அரசுலேருந்து மாநில அரசுக்கு மாற்றணும். மாதிரி பல கோரிக்கைகளை வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதான் ராஜமன்னார் குழு. ராஜமன்னார் குழு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அமைச்ச ஒரு குழு. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரிலேஷனுடைய அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சு ஒரு பரிந்துரை பண்ண அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் வந்து ராஜமன்னார் குழு. ஓகேங்களா. சரி, ஓகே, இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட், அதாவது மத்திய மாநில உறவுகளுக்காக நிறைய குழுக்கள் அமைக்கப்பட்டுச்சு. அதில் ஒன்று தான் ராஜமன்னார் குழு. அது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சது. ஓகேங்களா. மற்ற குழுக்களும் இருக்குது. அதெல்லாம் தான் இது நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு, சர்க்காரியா குழு, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்ச குழு, சர்க்காரியர் குழு. அப்புறமா புன்சி குழு, அதுக்கப்புறமா வெங்கட செல்லையா குழு. இதெல்லாமே வந்து மத்திய மாநில உறவுகளை வந்து இது பண்ணுறதுக்காக பலவீனமாக இருந்திருந்து பலுவமாக பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. எனக்கு தமிழ் சரியாக இன்றைக்கி வரல, என்ன வாய் ட்விஸ்ட் ஆகுது எனக்கே தெரியல. ஓகேங்களா. ஸோ நல்ல ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்காக, ஓகேங்களா, இந்த குழுக்கள்லாம் அமைக்கப்பட்டுச்சு. ஓகே, சரி, கிண்டல் பண்ணது போதும். நெக்ஸ்ட் கொஷினுக்கு போயிடலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவும் வந்து ராஜமன்னார் கமிட்டி பற்றி எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1968 வந்து ராஜமன்னார் குழு வந்து அமைக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு. அதுவே தப்பு தான். ஸோ இப்போ தான் பார்த்தோம் 1969. இந்த கமிட்டி வந்து 1971 அதனுடைய பரிந்துரைகள் அளித்தது. கரெக்டு. இக்குழு ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக, அதுவும் கரெக்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, செகண்ட் அண்ட் தேர்டு கரெக்டு. சரிங்களா. சரி, ஆர்டிக்கல் 335, அதாவது இந்திய அரசமைப்பின் 335 பிரிவு இடஒதுக்கீடை எதற்கு வழங்கப்படுகிறது? ஸோ இந்த எஸ்சி எஸ்டி தொடர்பான கேள்விகள், பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் ஜாதியினர், பழங்குடியினர். ஓகேங்களா. ஸோ இந்த இந்த கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது தொடர்பான எல்லா கேள்விகளுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் 335 வந்து எதுக்குன்னா, பட்டியல் ஜாதியினர், பழங்குடியினருக்கு அரசு பணிகள், ஓகேங்களா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் வழங்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீடு தான் வந்து இந்த ஆர்டிக்கல் 335. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். அந்த பகுதி 16 தான் வந்து முக்கியமான பிரிவுகள்லாம் இருக்குது. ஓகேங்களா. அது எதுன்னு பார்த்துடலாம். ஆர்டிக்கல் 332 வந்து மாநிலத்தின் சட்டப்பேரவையில் பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு. 332, ஓகேங்களா, மாநில அளவில். ஓகேங்களா, எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு. 334 வந்து இடஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரதிநிதித்துவம் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நிறுத்தப்படும் அப்படின்றது வந்து 334. 335 தான் கவர்மெண்ட் சர்வீஸ். இவங்க 2 பேருக்கு உரிமை கோரல்கள். ஓகேங்களா, கவர்மெண்ட் சர்வீஸு. நெக்ஸ்ட்டு 338 வந்து பட்டியல் ஜாதியினருக்கு தேசிய ஆணையம், ஒரு நேஷ்னல் கமிஷன் வச்சாங்க எஸ்சிக்கு. அதுக்கப்புறமா 338A உட்பிரிவு ஏ வந்து பட்டியல் பழங்குடியினருக்கு, எஸ்டிக்கு வந்து ஒரு நேஷ்னல் கமிஷன் வச்சாங்க. ஓகேங்களா. 340 வந்து பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினர், அதாவது பிசி இருக்குல்ல, அவங்களோட நிலைமைகளை விசாரிக்க ஒரு கமிஷன் நியமனம். இதுதான் வந்து 340. ஓகேங்களா. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா.
சரி, இப்போ தெரிஞ்சு போச்சு 335 என்னன்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் ஜாதிகள் மற்றும் பழங்குடிக்கான ஆணையம் அமைக்கப்பட்டது? அப்போ ஆணையம்னாலே என்ன வந்துடணும்? 338. ஓகேங்களா? 338 என்ன சொல்லியிருக்காங்க? பட்டியல் ஜாதிக்கான தேசிய ஆணையம், அதுதான் கேட்டிருக்காங்க. பட்டியல் ஜாதிக்கான தேசிய ஆணையம் வந்து 338. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை பற்றின இருக்க அரசியல் பிரிவு தான் இங்கே பகுதி தான் இங்கே கேட்டிருக்காங்க. இந்திய அரசின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது? எந்த பிரிவில் இது எல்லாமே நடக்குது அப்படின்னா எந்த பார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 16. ஓகேங்களா? பார்ட் 16 தான் இது எல்லாமே வருது. ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் 16 எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 330 342 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? 330 342 வரைக்கும் இருக்கும். ஸோ இது முன்னாடி நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்ல, இது எல்லாமே வந்து என்னது பார்ட் 16 இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ 332 334 335 பார்த்துட்டோம். ஸோ அப்போ 330க்கு என்னன்னு எழுதிக்கோங்க. 330 வந்து மக்களவையில், ஓகேங்களா, மக்களவையில் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு. சரிங்களா? இடஒதுக்கீடு எழுதிக்கோங்க. நான் உங்களுக்கு இது அனுப்பும்போது பிடிஎஃப் அனுப்பும்போது இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? 330 ஆர்டிக்கல் 330 வந்து மக்களவையில் வந்து எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு. சரிங்களா? அதே மாதிரி 331 வந்து மக்களவையில் ஆங்கிலோ இந்தியன் இனத்தவருக்காக பிரதிநிதித்துவம். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 339 வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ் 2 பேர் ஆட் பண்ணுவாங்கள்ல, 2 பேர் சேர்ப்பாங்கள்ல, அவங்களுக்கான பிரதிநிதித்துவம். ஓகேங்களா? அதான் ஆர்டிக்கல் 331. 332 நம்ம பார்த்தாச்சு. 333 வந்து நம்ம மாநில சட்டமன்றத்தில் வந்து ஒரு ஆங்கிலோ இண்டியனை வந்து நம்ம இது பண்ணுவோம்ல, இணைப்போம்ல, அதுக்கான பிரதிநிதித்துவம் தான் வந்து 333. ஓகேங்களா? 34 என்னன்ட்டு நம்ம பார்த்தாச்சு. 35 என்னன்னு பார்த்தாச்சு. 36 37 வந்து அதே அதாவது ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கான சிறப்பு அம்சங்கள். 36 336 337. சரிங்களா? ஆங்கிலோ இண்டியனுக்கான சிறப்பு அம்சங்கள், சிறப்பு அவங்களுக்கு இது பண்ணுறதுக்காக. ஓகே, கல்வி அதெல்லாமே. 338 வந்து இது நம்ம பட்டியலினத்திற்கு தேசிய ஆணையம். 337 பிரிவு வந்து பட்டியல் பழங்குடியினருக்கு தேசிய ஆணையம். ஓகேங்களா? 339 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. 339 வந்து எஸ்சி எஸ்டி நலவாழ்வு மீதான மத்திய அரசின் கொள்கை. ஓகேங்களா? நல்வாழ்வு மீதான மத்திய அரசின் கொள்கை. 340 நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? பிற்படுத்தப்பட்டோர் மரபினர். ஓகேங்களா? 341 வந்து பட்டியல் மரபினர், எஸ்சி எஸ்டி. ஓகேங்களா? எஸ்சி. இது வந்து 342 வந்து பட்டியல் பழங்குடி, எஸ்டி மரபினர். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 330 342 பிரிவு வரைக்கும் இருக்க பகுதி தான் வந்து பகுதி 16. சரிங்களா? அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 6th கொஷின். கீழ்காணும் கூற்றுகளை பரிசீலிக்கவும் போட்டிருக்காங்க. மண்டல் குழுவை அமைத்தது மொராஜி தேசாய் அரசாங்கம். கரெக்டு. அரசாங்க பணிகள் இதர பிற்படுத்தப்பட்டிற்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. கரெக்டு. இந்திரா சாஹ்னி வர்சஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானதாகும். இதுவுமே கரெக்டு. இது 3வே வந்து நம்ம புக்கில் இருக்க பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் புக் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ மண்டல் ஆணையம். ஸோ இந்த மண்டல் ஆணையம், அதுக்கப்புறமா வந்து கல்கேர் ஆணையம், இதெல்லாம் வந்து எதை தொடர்ந்து இது ஏற்றப்பட்ட ஆணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டு சம்மந்தமாக ஏற்படுத்தப்பட்ட ஆணையம் தான் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ மண்டல் ஆணையம் பற்றி பார்த்துடலாம். பிரதமர் மொராஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு பிந்தேஸ்ரீ பிரசாத் மண்டல் கமிஷன் என்று அழைக்கப்படும்
படுகிற மண்டல் ஆணையத்தின் 1979 அமைத்தது. ஸோ மண்டல் ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1979 யார் மண்டல் அவருடைய தலைமையில் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா, மண்டல் கமிஷன் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இது பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பிற்கான இரண்டாவது ஆணையம். ஃபர்ஸ்ட் ஆணையம் வந்து கல்கேயர் ஆணையம். ஓகேங்களா, செகண்ட் வந்து இது. ஓகேங்களா, இவ்வாணையத்தின் செயலாளராக எஸ்எஸ் கில் செயல்பட்டார். எஸ்எஸ் கில் தான் வந்து இந்த ஆணையத்தோட செயலாளர். ஓகேங்களா, பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பினரை குறித்து ஆய்வு செய்திட 1979 பிபி மண்டல் தலைமையிலான குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதே தான் சொல்கிறாங்க. அக்குழு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. சரிங்களா, எடுத்துட்டு இவ்வாணையம் 11 காரணங்கள் அடிப்படையாக கொண்டு சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் 3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ளன என அடையாளம் கண்டது. ஸோ 11 காரணங்கள் வச்சு அவங்க வந்து பிசி கம்யூனிட்டியை வந்து எத்தனை ஜாதிகளாக வந்து பிரித்தாங்கன்னா 3743 ஜாதிகளாக பிரித்து அடையாளம் கண்டுச்சு. ஓகேங்களா, மண்டல் தன் அறிக்கையின் முகப்புரையில் ஃபஸ்ட்டில் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளுக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கிறது. ஸோ அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டல் தான். ஓகேங்களா, என்று குறிப்பிடுவதன் மூலம் தமிழ்நாடு சமூக நீதியும் பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருப்பதை அறியலாம். மக்கள் தொகையில் வந்து 52% மக்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். ஓகேங்களா, மத்திய அரசு பணிகளுக்கு வந்து அவங்க வந்து ஓபிசி ரிசர்வேஷன் வந்து 25% வந்து வழங்கணும் அப்படின்ட்டு பரிந்துரை செஞ்சதும் வந்து யார்? மண்டல் கமிஷன் தான். ஓகேங்களா, இவ்வாணையத்தின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டது. எந்த மத்திய அரசு வந்து ஏற்றுக்குச்சு? எப்போ? 13/8/1990 ஏற்றுக்குச்சு. யார்? எந்த தலைமை பிரதமராக இருந்தாங்கன்னா விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தப்போ இந்த ஓபிசி ரிசர்வேஷனை அக்செப்ட் பண்ணது அவர் தான். ஓகேங்களா, தேசிய முன்னணி அரசு மத்திய அரசு பணிகளை மட்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கி ஆணை பிறப்பித்தது. இவ்வாணை 13/8/90 முதல் அதிலிருந்து செயல்பட்டுள்ளது. இதன் மூலம் மத்திய அரசு பணிகளில் சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மத்திய அரசு பணிகளில் வேலைவாய்ப்பு பெறும் வாய்ப்பு ஏற்பட்டது. ஸோ இது வந்து கமிஷன், இது வந்து இந்த 900 அப்படின்றது வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே உடனே நீங்கள் சொல்லலாம், இங்கே 90 தானே மேம் கேட்டிருக்காங்க. இது வந்து செயல்படுத்தது, இது நடைமுறைப்படுத்தப்பட்ட வருஷம். ஓகேங்களா, 1993 தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இது நடைமுறைக்கு வந்த அந்த ஆண்டு. ஓகே, அதுக்கப்புறமா இந்த இந்திரா சகானி வர்சஸ் இந்திய யூனியன் 1993 எஸ்சி, இது கேஸ் நம்பர். ஓகேங்களா, இது வந்து மண்டல குழு வழக்கு என அழைக்கப்படும். ஓகேங்களா, பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய் தலைமையில் 79 வந்து ஜனவரி பிபி மண்டல் தலைமையில் என்ன நடந்துச்சு? சட்டப்பிரிவு 340 படி பின்தங்கிய வகுப்பினருக்கான இரண்டாவது ஆணையம் நடத்தப்பட்டது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிக்கல் 340 கீழே. ஓகேங்களா, பட்டியலினத்தவரை மற்றும் எஸ்சி எஸ்டி தவிர்த்து இதர பிற்பட்டோர் வகுப்பினரை மொத்த மக்கள் தொகையில் 52% இடம்பெற்றுள்ளனர். இதில் 25% அரசு பதவியில் ஒதுக்கீடு செய்ததால் அது பட்டியலினத்தவரை மற்றும் பழங்குடியினத்தினருக்கு இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு மொத்த 50% இடஒதுக்கீடு ஆகும் என ஆணையம் பரிந்துரை செய்தது. அதாவது அவங்களுக்கு 27% போயிடுச்சுன்னா, ஓபிசிக்கு போயிடுச்சுன்னா, எஸ்சி எஸ்டி எல்லாருமே சேர்த்து வந்து 50% இடஒதுக்கீடு வருதுன்றாங்க. மண்டல ஆணைய அறிக்கை சமர்ப்பித்த பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் மற்றும் செயல்பாடும் இல்லை. பாராளுமன்றத்துக்கு இருமுறை 1982, 83 ஆகிய ஆண்டுகளில் மண்டல ஆணையம் அறிக்கை மீது விவாதம் மட்டுமே நடந்துச்சு. அதுக்கப்புறமா 90 தான் வந்து விபி சிங் அரசாங்கம் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு 27% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க ஓபிசிக்கு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வழக்கு. ஓகே, சரி, அவ்வளோதான், படித்தாச்சா? நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு போகலாம். பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பின்வருவனற்றுள் எது காரணம் அல்ல அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எது இல்லை அப்படின்னா சுதந்திரத்திற்கான உரிமை. ஓகேங்களா, மற்றதெல்லாம் காரணம் இருக்குது. சமத்துவம்,
மாண்பிற்கான டிக்னிட்டி, ஓகேங்களா. அதுக்கப்புறமா வாழ்வாதாரம், இதெல்லாம் இருக்குது. இது இல்லை, சுதந்திரத்திற்கான உரிமை இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்காரிய ஆணையம். சர்க்காரிய ஆணையம் வந்து எதுக்கு? நம்ம சென்ட்ரல் மத்திய மாநில உறவுகளை வந்து இது பண்ணுறதுக்கு வந்து சர்க்காரியார் ஆணையம். இது வந்து சென்ட்ரல் லெவலில், ராஜமன்னார் வந்து தமிழ்நாடு லெவலில், ஓகேங்களா. ஸோ சர்க்காரிய ஆணையம் பற்றி பார்த்துடலாம். மத்திய அரசாங்கம் எப்போ? 1983 தான் வந்து சர்க்கார் ஆணையம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1969 ராஜமன்னார் குழு. ஓகே, இது வந்து சர்க்கார் ஆணையம் வந்து 83, ஓகேங்களா. ஆர்எஸ் சர்க்காரியா தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியது, சரிங்களா. இக்குழுவில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, பி சிவராமன், முனைவர் ஆர்எஸ்எஸ் சென் ஆகிய உறுப்பினர்களாக இருந்தாங்க. இக்குழு 247 பரிந்துரைகளை உள்ளடக்கிய ஒரு விரிவான அறிக்கையை 5 வருடங்கள் கழித்து மத்திய அரசுக்கு சமர்ப்பித்துச்சு, ஓகேங்களா. சர்க்கார் வந்து 83 வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 5 வருஷம் ஒர்க் பண்ணி 247 பரிந்துரைகள் வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க, சரிங்களா. அதில் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுக்கிடையான ஒரு குழு, அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து அவங்களுக்கு செய்த பரிந்துரைகள். அரசமைப்பு வந்து உறுப்பு 356 பற்றி, அதுக்கப்புறமா ஆளுநர் பதவி வந்து தேவையில்லை, ரத்து செய்யணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா மும்மொழி கொள்கையை வந்து எடுத்துகிட்டு வரணுன்ட்டு சொன்னாங்க. ஆனால் இது வந்து இந்த குழு மும்மொழி கொள்கைன்னா என்னது? ஹிந்தியை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு சொன்னது இந்த குழு தான், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பரிந்துரைகள் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் சில பரிந்துரைகள் வந்து கிட்டத்தட்ட 110 பரிந்துரைகள் வந்து 247ல் 110 பரிந்துரைகள் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு, சரிங்களா. ஸோ எது? சர்க்காரியார் குழுது, ஓகே. 110 இல்லை, 2007 வரைக்கும் இந்த குழு வந்து பரிந்துரைச்சதில் கிட்டத்தட்ட 179 இது வந்து அவங்க பரிந்துரைகளை வந்து அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. சர்க்காரியார் குழுவோட 179 பரிந்துரைகளை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? மத்திய அரசு வந்து நிறைவேற்றியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இந்த பரிந்துரைகள்லாம் வந்து முக்கியமான ஒரு 2 பரிந்துரைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி, அதாவது உறுப்பு 263B, அதுக்கப்புறமா 263C அதிகாரங்களை வந்து இந்த குழு வந்து வழங்கணும் அப்படின்ட்டு சொல்லிச்சு, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த 263A B and C என்ன அப்படின்னு மாநிலங்களின் நலன் கருதி, ஓகேங்களா, மாநிலங்களுக்கு இடையிலான குழு பரிந்துரைகளை வழங்க வேண்டும். ஆனால் அரசமைப்பின் உட்பிரிவு ஆயின் அதிகாரம் அக்குழுவிற்கு வழங்கப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிச்சு, ஓகேங்களா. அதாவது மாநிலங்கள் இடையில் எழும் சிக்கல்களை தலையிடும் அதிகாரம் மாநிலங்களுக்கு இடையிலான குழுவிற்கு வழங்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நமக்குள்ளே ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா, நமக்குள்ளேயே இருக்க குழுவில் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, அதை எடுத்துகிட்டு வந்து எது கொடுக்கணும்? மத்திய அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த குழு வந்து பரிந்துரை செஞ்சுது. மேலும் ஒரு நிரந்தர சுயாட்சி பெற்ற செயலகத்தை மாநிலங்களுக்கு இடையான குழுவிற்கு உருவாக்கி தர வேண்டும் அப்படின்னும் இந்த குழு வந்து பரிந்துரை செஞ்சிச்சு, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சியை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி உறுதி செஞ்சிச்சு. அதே மாதிரி ஆளுநர் பதவியை வந்து நீக்கிறது பரிந்துரை பண்ணது இந்த குழு தான். அதே மாதிரி மொழியை எடுத்துகிட்டு வந்தது இந்த மும்மொழி கொள்கையை வந்து அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னதும் வந்து சர்க்காரியார் குழு தான், ஓகேங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணது வந்து தெரிஞ்சிருச்சு யாருன்னு பார்த்தா சர்க்காரியார் குழு, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ தான் பார்த்தோம் ஆர்டிக்கல் 263, ஓகேங்களா. மாநிலங்களுக்கு இடையான குழுவை உருவாக்கியதின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்துறதுக்கு தான் வந்து 263 ஆர்டிக்கல் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், அரசாங்க வேலையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% ஒதுக்கீட்டை சிபாரிசு செய்த குழு என்னது? மண்டல் கமிட்டி. அவங்க தானே எடுத்துகிட்டு வந்தது, அதுதான். நெக்ஸ்ட்டு, டு ரிஃபார்ம் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், அதாவது மத்திய மாநில உறவுகளை சீர்திருத்த முக்கியமான பரிந்துரைகள் வழங்கிய குழுக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த 5 குழுக்கள் நம்ம பார்த்தோம்ல, ஓகே. அந்த 5 குழுக்களில் இது என்னென்னலாம் வரும்? புன்சி வரும், சர்க்காரியார் வரும், ராஜமன்னார் வரும், ராயல் கமிஷன் வராது, ஓகேங்களா. 4வது குழு மட்டும் வராது, ஓகேங்களா. மற்ற 3 குழுக்களும் இருக்குது. அதை தவிர்த்து மீதி 2 குழுக்கள் தான் அந்த பாக்ஸில் இருந்தது. என்னது?
நிர்வாக சீர்திருத்த குழு, அதுக்கப்புறமா கடைசியாக வந்து வெங்கட செல்லையா குழு. ஓகேங்களா, நிர்வாக சீர்திருத்தங்கள் வெங்கட செல்லையா, மொத்தம் 5 குழுக்கள் வந்து இந்த மத்திய மாநில உறவுகளுக்காக அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, ஸோ முடிஞ்சுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. கமெண்ட்ஸில் ஏதாவது இருந்ததுன்னா, ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கமெண்ட் செஷனில் போடுங்க. அது நெக்ஸ்ட் இதுவில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, யாருக்காச்சும் உபயோகமாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. தேங்க்யூ.